பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளுடைய நாள் அவ எப்படி எல்லாம் செலவு பண்றா, என்ன பண்றா, 1 hour குளிக்கிறா, 1 hour வந்து அவளுக்கு அவ எடுத்துக்கிறா, சம்டைம்ஸ் மூவி பாக்குறா. இதுதான் என் லைஃப், தனியா இருக்கேன், இப்படிதான் போகும். அவளோட வீட்டை மொத்தமாவே ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. அவ உள்ள வந்தானா ஏஐ லைட் போடு அப்படின்னா லைட் போடுது. நெக்ஸ்ட் டே வந்து ஒர்க் போகணுன்றதுனால சீக்கிரமா தூங்கிடுறா. ட்ரெயின்ல தான் அவ ஒர்க் போறா. அப்ப வந்து அவ பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து அவளே அவ இமேஜின் பண்ணிக்கிறா, ஒரு அழகான ஒரு பெரிய கடல் முன்னாடி அவ நின்றுட்டு இருக்க மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல ஒரு பையன் கூப்பிடுறான். இவ அந்த ட்ரீம் அப்படியே நின்றுடுது. அந்த பையன் போனோடனே பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, உங்களுடைய ட்ரெஸ் பாருங்களேன், ஏன் என்னாச்சு? அப்படி பார்க்கும்போது அவன் நோட் பண்றான், அந்த பையன் வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு அவன் மேல அப்படியே பூசிட்டு போயிட்டான். ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகும்போது அதை தொடச்சிட்டே இருக்கான். அந்த இடத்துல வந்து ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பேர் வந்து பார்க். அப்படி தொடக்கும் போது ஹீரோ சொல்றான், அதெல்லாம் வேஸ்ட், அது போகாதுன்னு. அவ ஐயோ என்னடா இது இப்படிதான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி போறா. போய் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போறா. கைரேகை வைக்கிறா, பட் ஓப்பன் ஆகல. 2 வாட்டி ட்ரை பண்ணா, ஓப்பனே ஆகல. ஐயோ எனக்கு இப்படி நடக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வைக்கிறான், அவனுக்கு ஓப்பன் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவளும் கூடவே போறா. அப்ப வந்து அவளுடைய கொலீக்ஸ் எல்லாம் வந்து அவளை பார்த்துட்டு, ஏய் நீ கலக்குற, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வேற லெவல் அப்படி இப்படின்லாம் சொன்னா இவங்களுக்கு டவுட் ஆயிடுது. நம்மளா, நமக்கு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்தவங்க எல்லாம் இவளை கிராஸ் பண்ணி ஹீரோ பார்த்துதான் சொல்றாங்க, சூப்பர் கலக்கிட்டேன், நான் தானே பார்த்தேன். ஆமா இவன் அப்படி என்ன பண்ணிட்டான்னு இவனுக்கு எல்லாம் கங்க்ராட் சூப்பர் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அவ போய் அங்க இருக்க கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கறான். இந்த மாதிரி அவன் இன்னொரு ப்ராஜெக்ட்ல இது பண்ணிருக்கான், மறுபடியுமா? ஆமா அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நார்மலா உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப வந்து உள்ள இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து, என்னால இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது பாஸ், நான் கிளம்புறேன், நீங்க ரொம்ப ப்ரெஷர் போடுறீங்க, எவ்வளவுதான் வேலை செய்யறது, என்னால முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது வந்து இருக்கிற எல்லா கொலீக்ஸும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறான், ஹீரோயினும் பாக்குறாங்க. பட் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப வந்து அந்த ஓனர் சொல்றாரு, இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியல, அவன் தான் போனான், அது அவன் தப்பு, யாரும் பெருசா அதை எடுத்துக்காம சரி சரி திருப்பி வேலை செய்யுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நார்மலா அவங்க வேலையை பாக்குறாங்க. அப்ப வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து, ரொம்ப அர்ஜென்ட், ப்ளீஸ் டி என்ன பார்க்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்றான். இவ வந்து நினைக்கிறா, ஐயோ இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோ, என்னாச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் பார்த்தா, அவ கூலா, நான் ட்ரெஸ் எடுக்க தான் உன்னை கூப்பிட்டேன், நான் எதுவும் என்னமோ எதுவும் நினைச்சு பயந்து, ஏன் இப்படி பண்றேன், நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு, உன்னோட எக்ஸோட வெட்டிங் வருதுல்ல, அப்ப நீ கலர் ட்ரெஸ் போட்டு போகணும், இன்னும் அவன் மிஸ் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணும். இதெல்லாம் நடக்குமா? இல்லனாலும் நான் குடுக்குற ட்ரெஸ் தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க, பயங்கரமா குடிக்கிறாங்க. அப்ப வந்து ஹீரோ இங்க பார்த்து அவ ஃப்ரெண்டு சொல்றா, நீ ஏன் எப்பவுமே சிங்கிளாவே இருக்க, நீ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளை புடி அப்படின்னும் போது அவ ஒரு நிமிஷம் ஹீரோவை நினைச்சு பாக்குறா, பார்க்க நினைச்சு பாக்குறா. பார்த்துட்டு, சி எனக்கு வேணவே வேணாம், நான் ரொம்ப வெறுத்துட்டேன் இந்த காதல்ன்றதுல, எனக்கு வேணாண்டி அப்படின்றா. ஏய் இந்த மாதிரி நீ இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு பர்சன் வருவாங்க, உன்னோட கேரக்டர்ல உன்னுடைய பர்சனாலிட்டியில எல்லாமே வருவாங்க. யாரு என்ன மாதிரியா? போடி காமெடி பண்ணிட்டு இவளும் சரி சரி நீ உனக்கு வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. அவன் அங்க இருந்து பயங்கரமா குடிச்சிருக்கா போல. வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் கூட மாத்தல, அப்படியே பார்த்துடுறா. அவ்வளவு போத ஆஃபீஸ் போறா. அப்ப வந்து அவளை பார்த்துட்டு 2 பேர் ரிசப்ஷன்ல இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இப்ப நம்மளை பார்த்து பேசிட்டு இருக்காங்க, சரி நம்மளே போய் கேட்கலாம் அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, வேலையை விட்டுட்டு போனார்ல அவருடைய பொசிஷன் வந்து இப்ப அடுத்து உனக்கு தான் வரப்போகுது, நீதான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு இவளுக்கு, ஐயோ நானா, ஏய் நான் இப்பதான்ப்பா ஓரளவுக்கு நார்மலா இருக்கேன், திருப்பி இந்த மாதிரி டே அண்ட் நைட் எல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதுவும் இல்லாம இன்னொரு ரீசன் என்னன்னா, அவளுடைய எக்ஸ் வந்து விட்டுட்டு போன காரணமே அதான், வேலை வேலை வேலைன்னே இருக்க, எனக்கு டைம் ஒதுக்கவே மாட்டேங்கிற, எக்ஸோட பர்த்டே அன்னைக்கு கூட இவளுக்கு வேலைதான் முக்கியம் அப்படின்னு இருந்தனால எக்ஸ் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயோ வேணான்றதுக்காக, ஓனரை கரெக்ட் பண்ணுன்றதுக்காக அவருக்கு பிடிச்ச குக்கீஸ் எல்லாம் வாங்கிட்டு போவான். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்திருப்பான். எதனாலன்னா, ஒண்ணு இவ வந்து எனக்கு இந்த ஒர்க் வேணான்னு சொல்லிட்டா, அடுத்து ஹீரோ கிட்டதான் அந்த ஒர்க் போகுன்றனால அவன் போய் நின்றுப்பான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஐயோ நம்ம கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சோமே, ஹீரோ வந்துட்டாரு, சரி அப்ப கூட நம்ம பக்கம் இருக்கிறத பேசுவோம், அவருக்கு எது ஓகேன்னு தோணுதோ அவர் கொடுப்பாரு, நான் வந்து கிவ் அப் பண்றதா இல்ல அப்படின்னு ஹீரோ என்னதான் சொன்னாலும் அந்த ஓனர் ஒத்துக்கவே மாட்டாரு. நீ தாமா அந்த பொசிஷன்ல இருக்கணும், உனக்கு தாமா அது கரெக்டா இருக்கும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, ஓகேமா அப்படின்றாரு. இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. ஐயோ வேணான்ற இந்த ஆளு கேக்குறானா அப்படின்னு இருக்கும். ஹீரோ வந்து ஒரு மாதிரி கெத்தா, பாத்தியா நான் ஓனர் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. அப்ப வந்து அதுக்கப்புறம் ஹீரோயினோட எக்ஸுக்கு வெட்டிங் சொல்லியிருந்தாங்கல்ல, அப்ப போறா. அப்ப ஃப்ரெண்ட் வந்து கேக்குறா, என்னடி இது, நான் இந்த மாதிரி நீ ட்ரெஸ் போடக்கூடாதுனால தானே நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுத்தேன், ஏன் இப்படி பண்றேன், போடி அவனே போயிட்டான், அப்புறம் என்ன இந்த ட்ரெஸ் போ. அப்ப 2 பேரும் போறாங்க. அப்ப எக்ஸ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவளுடைய
பார்ட்னரையும் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுறான். சொல்லக்கூடாது, அவ அழகாதான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அது நல்லபடியா நடக்குது. வெளியில வரும்போது அவ ஃப்ரெண்டு கையில இருக்கிற ரிங்கையும் அவ பாக்குறா. ஒரு மாதிரி எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு ஏன் இல்ல, எனக்கும் வச்சுக்கணும்னு ஆசை, நானும் இந்த மாதிரி ரொமான்டிக்கா அந்த மாதிரிலாம் பேசணும்னு இருக்கு, ஆனா ஏன் எனக்கு அமையவே மாட்டேங்குது, இதுதான் என் வாழ்க்கையா, இதுதான் என் முடிவா, அப்படி இப்படின்னு அவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல லஞ்ச் டைம் வருது, இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறா. பட் அந்த நேரத்துல வந்து ஓனர் வந்துடுறாரு, நீ ஏன் கூட தாமா சாப்பிடணும். இவ வந்து இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்ல இல்ல நீ என் கூட தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இவளும் வேற வழி இல்லாம சரி ஓகே சாப்பிடுறேன் அப்படின்னும் போது அவர் வந்து இந்த மாதிரி நாங்க நியூவா ஒரு விஷயம் லான்ச் பண்ண போறோம், இது நீ என்ன பண்ற பாத்துட்டு ஃபீட்பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டிவைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இவ வந்து என்ன சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்துட்டு ஒன்னொன்னா படிக்கிறா, இது என்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படிலாம் அப்படிலாம் பார்த்துட்டு அதை எடுத்து அவ தலையில வச்சுக்கிறா. வச்சுட்டு ஆன் பண்ணோடனே அது ஒரு தனி உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. அவ கனவுல பார்த்த அதே சி மாதிரி இருக்கு, அது பார்க்க அப்படியே மால்தீவ்ஸ் மாதிரி இருக்கு. வாவ் அப்படின்னும் போது கடல் அலை வருது, அந்த இடத்துல ஒரு பையனை பாக்குறா. பட் ஃபேஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியல. அப்படியே அந்த அழகை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அலை வந்து அவளையும் தாண்டி உள்ள கூட்டிட்டு போகுது. இவ வந்து மூச்சு விட முடியாதோ ஐயோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. பட் அவளால நீந்த முடியுது. லைக் வந்து எப்படி சொல்றது, அவளே ஒரு ஃபிஷ் மாதிரி நீந்தி போறா. அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி சுத்திட்டு இருக்கும் போது ஒரு பையன் பார்த்தால, அந்த பையனை பாக்குறா. அவன் வந்து நீந்த முடியாம மூச்சு இதெல்லாம் இல்லாம அப்படியே கீழே வரான், மேல இருந்து அப்படியே கீழே வரான். அவனை காப்பாத்தணுன்றதுக்காக அவ கூட்டிட்டு போய் கடல் கரையில படுக்க வச்சிருக்கா. இவ்வளவு அழகா இருக்கா, நீ யார் இவன் அப்படின்னு அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் கண்ணை திறந்து பாத்துறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போயிடலாம் அப்படின்னும் போது அவன் கரெக்டா கையை பிடிச்சிடறான். இதோடதான் இந்த எபிசோட் முடியுது.